சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை சாத்தப்பட்டுள்ளது பற்றி அங்குள்ள எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது சபரிமலையில நடை சாற்றப்பட்டிருக்கிறது, பரிகார பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. தற்போதைய நிலை என்ன ரமேஷ்? சுதர்சனா, சபரிமலையில் இதுவரையிலும் நடைபெறாத ஒரு நிகழ்வாகவே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்துதான் தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள், அதாவது ஐயப்ப பக்தராக இருக்கட்டும், அதே போன்று இந்து அமைப்பினர், தொடர்ந்து பாஜகவினர் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். தொடர்ந்து சபரிமலைக்கு செல்ல முயன்ற 10க்கும் மேற்பட்ட பெண்களையும் அங்கிருந்து துரத்திய சம்பவங்களை சமீப காலமாக நிகழ்ந்து வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 3:45 மணி அளவில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பிந்து, அதே போன்று மலைப்புறம் பகுதியைச் சேர்ந்த கனகதுர்கா ஆகியோர் ஏற்கனவே இவர்கள் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி சபரிமலை தரிசனத்துக்கு வந்திருந்தனர். அப்பொழுது அங்கு சூழ்ந்திருந்த பக்தர்கள் இவர்களை திருப்பி அனுப்பினர். தரிசனம் செய்ய முடியாமல் இவர்களும் திரும்பினர். ஆனால் நேற்று இரவே பம்பைக்கு வந்த இவர்கள் கேரளா போலீசாரிடம் உதவியை கேட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களும் இன்று காலை அழைத்து செல்வதாக கூறி இன்று சாதாரண உடையில் போலீசாரும், அதே போன்று இந்த இரு பெண்களும் தொடர்ந்து கருப்பு துணி அணிந்தவாறு தொடர்ந்து முகங்களை மூடிய நிலையிலே இவர்களும் சரியாக இன்று அதிகாலை 3:45 மணி அளவில் தரிசனத்தை மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். அதனை திரும்பி பம்பை தாண்டி சென்ற பிறகுதான் தற்பொழுது இந்த வீடியோ என்பது தொலைக்காட்சிகளில் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் என்பது தற்பொழுது ஒரு பெரும் பரபரப்பாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து இதற்கு பல்வேறு பாஜக பிரமுகர்கள், அதே போன்று இந்து அமைப்பினர் தொடர்ந்து கண்டனங்களையும் கேரளாவில் தற்பொழுது கூறி வருகின்றனர். தற்பொழுது மண்டலகால பூஜை என்பது நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் கேரள அரசு இந்த இரு பெண்களையும் தற்பொழுது அனுமதித்துள்ளதாகவும், தொடர்ந்து அதற்கு இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்ல இருப்பதாகவும், தொடர்ந்து மண்டலகால பூஜை நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த இரு பெண்களையும் அனுமதித்துள்ளது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும் அவர்கள் கண்டன குரல்களை எழுப்பியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது பெண்கள் அனைத்து வயது, அதாவது குறிப்பிட்ட வயது உள்ள பெண்கள் உள்ளே வந்தால் நடை அடைப்போம் என்று ஏற்கனவே அந்த தந்திரி, அதே போன்று மன்னர் குடும்பத்தினர் கூறியிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த இரண்டு பெண்களும் தரிசனத்தை மேற்கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கு மன்னர் குடும்பம், அதே போன்று தந்திரி தேவசம்போடு ஒரு ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 1 மணி நேரமாக இந்த நடையானது சரியாக 10:30 மணி அளவு இந்த நடை அடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்பொழுதும் இந்த நடை அடைக்கப்பட்டு நிலையில் பரிகார பூஜைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்களும் அங்கு அடுத்த தரிசனத்துக்காக காத்திருக்கிய ஒரு சூழ்நிலையை தற்பொழுது இந்த பகுதிகளில் நிலவி வருகிறது. ரமேஷ், இப்போ அதிகாலையில 2 பெண்களும் சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த பெண்கள் எங்கு இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக சொப்பனா, ஏற்கனவே கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி இவர்கள் தரிசனத்துக்கு சென்று அதன் பிறகு அங்கு ஒரு அரசு மருத்துவமனையில் தான் முதல் கட்ட சிகிச்சைக்காக இவர்கள் கோழிக்கோட்டு பகுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற ஒரு விவரம் சரியாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று கேரளாவில் கம்யூனிஸ்ட் மாதர் சங்கங்கள் அமைப்பின் சார்பாக பல்வேறு பெண்கள் இயக்கங்கள் இணைந்து மனித சுவர் என்ற ஒரு நூதன போராட்டத்தை நிகழ்த்தினர். அதாவது கேரள மாநிலம் காசர்கோடு முதல் திருவனந்தபுரம் வரை ஒரு மனித சுவர் என்ற ஒரு நூதன போராட்டத்தை அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என நடத்தினர். தொடர்ந்து அந்த போராட்டத்திலும் இந்த இரு பெண்களும் கலந்து கொண்டதாகவும் ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் அந்த போராட்டத்தை முடித்துவிட்டு தான் தற்போது நள்ளிரவு இவர்கள் இருவரும் பம்பைக்கு வந்ததாகவும், அதனைத் தொடர்ந்துதான் இவர்கள் பம்பை போலீசாரிடம் தாங்கள் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்ட பேருடைய அந்த போலீசாரும் அழைத்து சென்று தரிசனம் முடிந்த பிறகு தற்பொழுது இவர்கள் இதுவரையிலும் எங்கு இருக்கின்றார் என்ற ஒரு தகவலை தற்பொழுது போலீசார் வெளியிடவில்லை. அதே நிலையில் தற்பொழுது அந்த கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த பிந்து, அதே போன்று மலப்புரம் பகுதியை சேர்ந்த கனகதுர்காவின் வீடுகளுக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளனர். அதே போன்று பிந்துவின் கணவர், அதே போன்று மதனையும் தற்பொழுது போலீசார் அந்த விசாரணை என்பது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வீடுகளில் இவர்கள் தெரிவித்து விட்டு தான் வந்தார்களா, இல்லை ஏற்கனவே இவர்கள்
இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற கோணங்களில் தற்பொழுது அந்த பிந்துவின் கணவரிடமும் அதே போன்று மகனிடமும் தொடர்ந்து அந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே நிலையில் இவர்கள் இப்பொழுது எந்த பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் போலீசாரும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை. அவர்கள் தரப்பிலிருந்தும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை. ஆனால் இரு வீட்டாளர்களும் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று விசாரணை என்பதும் போலீசார் நடத்தி வருகின்றனர்.